வரகரிசியில டேஸ்டியான ஒரு அடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து 5 காஞ்ச மிளகாயோட 6 மணி நேரம் ஊற வச்சு, கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, சீரகம், சோம்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கரகரப்பா அரைச்சிங்கன்னா போரும். இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நைட் ஊற வச்சீங்கன்னா காலையில டிஃபனுக்கு ரெடி ஆயிடும். அதே மாதிரி காலையில ஊற வச்சீங்கன்னா நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கல்ல காய வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல திக்கான அடையா சுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். திக்கா இருந்ததுன்னா மேல முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இல்ல உங்களுக்கு மெல்லிசா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியா கரைச்சி தோசை மாதிரி கூட நீங்க வாக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அடையா இது பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன தொலை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுத்தியும் எண்ணெய் விட்டு நடுலையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்ல முறுமுறுன்னு வேகிற வரைக்கும் மீடியம் தீல வேக வச்சு திருப்பி போடுங்க. இந்த பக்கம் நல்ல முறுமுறுன்னு ஆனதும் எடுத்தீங்கன்னா டேஸ்டியான வரகரிசி அடை தயார். வெல்லம், வெண்ணெய், அவியல் எல்லாத்தோடையுமே அட்டகாசமா இருக்கும் இதோட காம்பினேஷன்.